அர்ஜுன் ராஜ், ரொம்ப நல்ல கேள்வி ஆக்சுவலா. நெகட்டிவ் இம்பாக்ட் ஃப்ரம் ஏஐ, ஐ see it only as an enabler. நான் ரொம்ப பாசிட்டிவா பேச போறேன். ஐ see it only as an enabler. I don't see it giving any negative aspects. என்னோட ஹெச்ஆர் சொன்ன ஒரு ஸ்டேட்மெண்ட் லாஸ்ட் வீடியோலயும் சொன்னேன். AI will not replace humans, but humans who know how to use AI will replace humans. ஸோ அதனால கண்டிப்பா ஏஐ படிங்க. More towards how it enables people to write efficient code, how it improves developers productivity. இதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க, என்னோட டவுன் ஹால் மீட்டிங்ல எல்லாம் பேசினது தாங்க. அதுதான் நான் அப்படியே சொல்றேன், அந்த கீவேர்ட்ஸ் அப்படியே. அந்த இம்ப்ரூவ்ஸ் எஃபிஷியன்சி, இம்ப்ரூவ்ஸ் டெவலப்பர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி, இம்ப்ரூவ்ஸ் யுவர் ஓன் ப்ரொடக்டிவிட்டி. 8 மணி நேரத்தை எப்படி நம்ம 4 மணி நேரத்துல பண்ணலாம், அதுதான் ப்ரொடக்டிவிட்டி. அந்த மீதி 4 மணி நேரத்தை வேற எதுல செலுத்தலாம், so that you improve your career even more. மேபி அந்த 8 மணி நேரத்தை 4 மணி நேரத்துக்கு ரெடியூஸ் பண்ணிட்டீங்கன்னா, அந்த 4 மணி நேரத்துல படிக்கிறது மேபி அடுத்த நாளோட 8 மணி நேரத்தை 2 மணி நேரத்துக்கு கூட ஆக்கலாம். மேபி அந்த 4 இன்னும் 2 ஆக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு, ரைட்? ஸோ த மோர் யூ கீப் லேர்னிங், மோர் பெட்டர். த மோர் யூ ஸ்டார்ட் லெவரேஜிங் ஏஐ டியூரிங் யுவர் ஒர்க். பட் அஃப்கோர்ஸ் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கம்பெனி எல்லாம் தூக்கி கொடுத்துறாதீங்க. கேட்கறதெல்லாம் இந்த கியூபர்நெட்டிஸ், ஹெல்ம், சிஐசிடி எல்லாம் ஜென்ரியா கேட்டா அதுவே கரெக்டா ஆன்சர் சொல்லும். அதுலயே என்னென்ன, இன்னும் ஒரு 2 பாயிண்ட் தான், என்னென்ன மாடல்ஸ் யூஸ் பண்ணலாம், எந்த மாடல் எந்த ஏரியால பெட்டர் ட்ரெயின்டா இருக்கு, பெட்டர் எஃபிஷியன்டா இருக்கு, அதுக்கு எப்படி ப்ராம்ப்டா கரெக்டா கொடுத்தா நம்மளுக்கு எப்படி அவுட்புட் கரெக்டா வரும் அப்படின்றதுதான் ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங், ரைட்? ஸோ ஐம் பிரிட்டி ஷுவர் கண்டிப்பா அதுக்கேற்ற ரிலேட்டட் ரோல்ஸ், அது ஏஐ என்ஜினியராவா இருக்கட்டும், அந்த ரோலு ப்ராம்ப்ட் என்ஜினியரா இருக்கட்டும், கண்டிப்பா வந்து கொஞ்சம் ஒரு எப்படி சொல்றது, ஒரு கன்ஃபியூஷன் ஸ்டேட்ல தான் வந்து ஆர்கனைசேஷன்ஸே தரப்பானுங்க. இப்ப எப்படி ஒரு ஆர்கனைசேஷன்ல போயிட்டு கிளவுட் என்ஜினியர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டெவாப்ஸையும் சேர்த்து கொடுக்குறாங்க. ஸோ அந்த மாதிரி தான் வந்து ஐ சி திஸ் ஸ்பேஸ் ஆல்சோ. ஏன் அப்படின்னா, when the entire organization is aligned in regards to how the usage of AI should be, if the entire organization is aligned in regards to what kind of roles and responsibilities I can get from my engineer in this particular domain, அப்போதான் அந்த ரோலுக்கே கிளாரிட்டி இருக்கும். இல்ல அப்படின்னா கிளாரிட்டியே இருக்காது. சும்மா வந்து கிளவுட் இன்ஜினியர் போட்டு அவனை சிஐசிடியில வேலை செய்ய விட்டா, ஆனா கிளவுட் இன்ஜினியரோட என்டையர் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ்ல சிஐசிடியே இல்ல, போஸ்ட் பண்ணச்சு அந்த ஜாப அப்படின்னா, அப்ப அந்த இன்ஜினியர் எப்படி யோசிப்பான், ஐயோ உங்களுக்கு அறிவே இல்லையா அப்படின்னு தான் யோசிப்பான். அதுதான் வந்து இந்த ஒரு ஸ்பேஸுக்குமே வந்து ஐ ஃபீல் லைக் த கிளாரிட்டி நீட்ஸ் டு பி தேர். வாட் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் ஹி வில் டூ ஆன் அ டெய்லி பேசிஸ் நீட்ஸ் டு பி டிஃபைன்ட் பிஃபோர் ஓப்பனிங் அ ரோல். அதனாலதான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆகுது ஒரு ஆர்கனைசேஷனுக்கும் டு ஐடென்டிஃபை எந்த இடத்துல ஐ கேன் ஹேவ் தட் இன்ஜினியர். ரெண்டாவது, if I end up automating someone's work, if I end up automating a particular product's features with AI, which before a particular team was working on, or a particular set of people were working on, then I can probably think of reducing the team size. So I will probably think from an organization standpoint, ஏன்னா at the end of the day நம்ம வந்து வித்தாதான் நம்மளால ப்ராஃபிட் பண்ண முடியும். நம்மளால விற்கவே முடியல அப்படின்னா நம்மளால ப்ராஃபிட்டே பண்ண முடியாது. எக்ஸிஸ்டிங் கஸ்டமர்ஸ் கிட்ட இருந்து வர அந்த ரெவன்யூவை தான் நான் திருப்பி திருப்பி அடுத்த வருஷத்துக்கு நான் யூஸ் பண்ணுவேன். அதே மாதிரி அதுல வர குட்டி ப்ராஃபிட்டை தூக்கி நான் ஏஐல போட்டேன் அப்படின்னா, அப்போ வந்து ஐ ஹாவ் டு சி எந்தெந்த இடத்துல வந்து இட் கேன் இம்ப்ரூவ் டெவலப்பர்ஸ் ப்ரொடக்டிவிட்டி அக்ராஸ் தி ஆர்கனைசேஷன். ப்ராடக்ட்லயா, வேஸ் ஆஃப் ஒர்க்கிங்லயா, இல்லைன்னா வேற ஏதாவது புது ப்ராடக்டை நான் டெவலப் பண்ண முடியுமா அதை வச்சு, இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ்ல எங்கெல்லாம் நான் வந்து ஏஐ உள்ள போட முடியும் அப்படின்னு தான் யோசிப்பேன். டெவாப்ஸை பொறுத்த வரைக்கும் ஐ ஒன்லி see it as an enabler. ரொம்ப சிம்பிளா சொல்லணும்ல, இப்போ ஒரு கிட் ஃப்ளோ அப்படின்ற அந்த பிரான்ச்சிங் ஸ்ட்ராட்டஜில பல கோடி பிரான்ச் இருக்கு, பல கோடி வெர்ஷன் இருக்கு, பல கோடி யூஸ் கேசஸ் இருக்கு. அதை வந்து நீங்க உட்காந்து ஒரு பென் அண்ட் பேப்பர்ல போடுறதா இருக்கட்டும், இல்லைன்னா வந்து அதுக்கேற்ற வெர்ஷனிங் ஸ்ட்ராட்டஜியை நீங்க ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், இல்லைன்னா அதுக்கேற்ற பிரான்ச்சிங் நேமிங் கன்வென்ஷன்ஸை ஃபிக்ஸ் பண்றதா இருக்கட்டும், அந்த வெர்ஷன்ஸ் எப்படி பம்ப் பண்ணணும் அப்படின்றது இருக்கிறதா இருக்கட்டும், என்ன குவாலிஃபைஸ் யூஸ் பண்ணணும், இதெல்லாம் உட்காந்து நீங்களே யோசிக்கிறதுக்கு மண்டை குழம்பும். ஒரு 4 மணி நேரம், 5 மணி நேரம், ஈவன் சம்டைம்ஸ் அந்த ஸ்ட்ராட்டஜியை செட் பண்ணுறதுக்கு ஒரு வாரமே ஆயிடும் பிஃபோர் யூ ஸ்டார்ட் இம்ப்ளிமெண்டேஷன். பட் ஆனா இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, ஏஐ நான் யூஸ் பண்ணேன் அப்படின்னா
ஸ்ட்ராட்டஜியை நான் கண்டுபிடிக்கிறதுக்கே ஏஐயோட ஹெல்ப்போட, பிகாஸ் இட் ஹேஸ் மோர் நாலேஜ் பேஸ், இட் இஸ் ட்ரெயின்ட் ஆன் அ பிகர் டேட்டா செட்ன்றதுனால, நான் வந்து அந்த யூஸ் பண்ற மாடல் எனக்கு கொடுக்குற அவுட்புட்டை வச்சு மேபி ஒரு வாரம் நான் ஸ்ட்ராட்டஜி யோசிக்காம 3 நாள்ல யோசிக்கலாம். ரெண்டாவது, அதுக்கேத்த இம்ப்ளிமெண்டேஷன் ஸ்டெப்ஸை வந்து நானே உட்காந்து எழுதி 1 மாசத்துக்கு எழுதுறத 10 நாள்ல முடிக்கலாம். ஸோ த மோர் அண்ட் மோர் யூ எண்ட் அப் யூசிங் ஏஐ, த மோர் பெட்டர் ஆஃப் அன் என்ஜினியர் யூ வில் பி. அதுக்கு ஒரு சூப்பரான ஸ்டேட்மெண்ட் என்ன அப்படின்னா, ஒரு மீடியாக்கர் என்ஜினியர் எஃபிஷியன்ட் என்ஜினியர் ஆகும், ஒரு எஃபிஷியன்ட் என்ஜினியர் சூப்பர் எஃபிஷியன்ட் என்ஜினியர் ஆகும். இதனால மார்க்கெட்ல என்ன நடக்கும்? காம்படிஷன் தான் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இன்னும் இன்க்ரீஸ் ஆகும். ஒரு இன்டர்வியூலையும் தே வில் ஸ்டார்ட் ஆஸ்கிங், தம்பி என்னப்பா ஏஐ யூஸ் பண்றியா இல்லையா, என்ன மாடல் யூஸ் பண்ற, அது ரிலேட்டடான ஒரு சில டிஸ்கஷன்ஸ் வரலாம். ஸோ அப்போ கண்டிப்பா இஃப் யூ ஆர் நாட் யூசிங் இட், எண்ட் அப் யூசிங் இட். ஏன்னா யூ வில் பி ரீப்ளேஸ் பை சம் அதர் ஹியூமன் ஹூ டஸ் இட் பெட்டர். அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை.